இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சேர்த்துடுறாங்க. அதை கொஞ்சம் சும்மா வதக்கணும்னா சூப்பரா வதங்கி கறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொழுப்போட இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து இப்ப நம்ம வந்து கண்டிப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க சூப்பரா 3 கிலோ அளவுக்கு வெள்ளாட்டு தொடக்கறியா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த கறி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சூப்பரா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வந்து கிடா கறி தாங்க நம்ம எப்பயுமே சாப்பிடுவோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலா கிடா கறி தான் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வெள்ளாட்டு தொடக்கறிங்க வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இந்த கறியை வச்சு என்னென்ன சமையல் சமைக்க போறோம் அப்படின்றத அடுத்தடுத்து வர வீடியோல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க கறியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கறி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே பாத்துக்கணும்ல, தொடக்கறி வாங்கிட்டு வந்து நல்லா குட்டிக்கிட்டே வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்ப வாங்க அதை எப்படி சமைக்கலான்றத பாக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கடாய் வந்து வச்சுக்கிறேன். எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் காட்டியிருந்த கறி எல்லாமே சமைக்கலங்க. வந்து எடுத்து வச்சுட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு மட்டும் கறி இருக்கு பாருங்க. இப்ப இந்த கறியை தான் நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க. எண்ணெய் போட்டாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் நான் சமைக்கலங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, லஞ்சுக்கு வந்து சுடு சாதம் செஞ்சிருக்காங்க. உங்க வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரிச்சு பாருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க. அதிகமா பொருளெல்லாம் போட போறது இல்ல. ரொம்பவே சிம்பிளான மசாலா தான் நம்ம போட போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததா இதுலயே வந்து உப்பு சேர்த்துக்கிறாங்க. உப்பு வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு செஞ்சுட்டு கூட வேணும்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பத்தல அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மட்டன் கிரேவி. ரொம்பவே சிம்பிளா செஞ்சுலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதே போல மட்டன் கிரேவி உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்குங்க. வதங்கினாதான் நல்லா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி நம்ம ஆட்டுக்கறி போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா சூப்பரா வதங்கிடுச்சு. கறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொழுப்போட இருக்கு பாருங்க. அப்படியே எடுத்து நம்மளுடைய மசாலாவில வந்து போட்டுருந்தாங்க. நல்லா நல்லி எலும்போட வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம பெரிய லட்சம் 7 வாங்கி வந்தோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லி எலும்பு ஒரு 4ல இருந்து 5 பீஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. சேர்த்து இந்த கறி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கொஞ்சம் ஹைல வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தானே வதக்கிருக்கோம் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா கறியும் வந்து சீக்கிரமாவே வதங்கிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. மூடியெல்லாம் வைக்காதீங்க. ஓப்பன்லயே வச்சு நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா கறி பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல எந்த அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்லிட்டு பாருங்க. கறி நல்லா வதங்கவே சூப்பரா வந்து தண்ணி வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குக்கர்ல சமைக்கலங்க. இப்போ ஓப்பன் பண்ணத வச்சு சமைக்கிறேன். எலாடு அப்படின்றதுனால சூப்பராவே வந்துடுங்க. நீங்க தொடர்ந்து வாங்குனீங்கன்னா எலும்பு வந்து கொஞ்சம் கம்மியா வருங்க. நல்லா சத பீஸா இருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போட்டுக்கும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வெள்ளாட்டு சொடக்கறி தாங்க வாங்குவோம். அதுவும் கெடா கறி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாங்கி சமைப்போங்க. சூப்பரா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கறி வதங்கட்டும். சூப்பரா வந்து வதங்கியாச்சுங்க. தண்ணி எல்லாம் வந்து கறி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்பு காய்க்கணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சா அடுத்து நம்ம மசாலா போட்டுக்கலாங்க. மசாலாக்காக பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை நல்லா போய் நல்லா வதங்குச்சுங்க. சூப்பரா இருக்கு இந்த ஆட்டுக்கறி குழம்பு. கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் இருக்குங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு பாத்தீங்கன்னா காரத்தும் சேர்த்துனால சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணுங்க. பாருங்க கலரு சூப்பரா செவப்புன்னு இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருந்தாங்க. இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேர்த்துடலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை வந்து பக்கத்துலயே வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மட்டன் குழம்பும் வந்து தோசைக்கும் வச்சு சாப்பிட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தண்ணி சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொதிச்சாச்சுங்க. கறியும் பாத்தீங்கன்னா வெந்துச்சுங்க. சூப்பரான மட்டன் குழம்பு வந்து ரெடிங்க. சாப்பிட வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதிகமா போட்டேன். லாஸ்ட் சும்மா லைட்டா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான நல்லி எலும்போட சேர்ந்த மட்டன் குழம்பு வந்து ரெடிங்க. கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்க வீட்டுல வந்து இதே போல வந்து சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.